ஸோ வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. இந்த சீசனோட முதல் இது பார்த்தோம்னா முதல்ல எல்லாம் டாஸ்க் ஆரம்பித்து சண்டை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி சண்டை ஆரம்பித்து டாஸ்க் ஆரம்பிக்குது. சில பேர் ஒரு மனுஷனை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி டாஸ்க் பார்த்தோம்னா முதல்ல போய் படித்தது விக்ரம். அவர் தான் முதல் டாஸ்க்கை வந்து போய் படித்தார். ஸோ டாஸ்கோட நேம் பார்த்தோம்னா வாட்டர் சேவிங்ஸுங்கிற கால்குலேஷனில் இது பண்ணியிருக்காங்க. ஒரு அர்பன் சிட்டி ஏரியாக்குள்ளே ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 135 லிட்டர் தண்ணி வந்து செலவாகுது. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 500 லிட்டர் உள்ள கேனை மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த தண்ணியை தான் மொத்த வீட்டுக்கும் உபயோகப்படுத்தணும் மொத்தமாக. எப்படின்னா ஒரு சமைக்கிறதாகட்டும் இல்லை இப்போ இது குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளஷர் பண்ணுறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் தண்ணி வந்துகிட்டு இருக்கும். மற்ற இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறது கஷ்டம். குளிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான். மற்ற இதுக்கு வந்து பேப்பர் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது வரைக்கும் எது யூஸ் பண்ண மாதிரியே எல்லாம் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க போல். ஐயோ அது இதுன்னு அப்படி இல்லை. இது சிக்கனம், நீர் சிக்கனம்ங்கிற விஷயத்த பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறான். ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கும்போது மொத்தமாக ஒரு பர்சனுக்கு இவ்வளோ யூஸ் ஆகுது. நீங்கள் தண்ணியை வந்து சிக்கனமாக வருங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த டாஸ்க்கை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இது பார்த்தோம்னா அந்த டாஸ்கில் வந்து அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுற மெத்தடில் 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த டாஸ்க்குக்கு அந்த டாஸ்க்லேருந்து பார்த்தோம்னா லக்ஸரி ஹவுஸ்லேருந்து ஒருத்தரும் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தரும், நீல நிறங்கிறது வந்து லக்ஸரி டீம் அந்த ஹவுஸில் இருப்பாங்க. ரெட் கலர் வந்து பிக் பாஸ் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்காங்க. இதிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து லக்ஸரி அந்த இதுலேருந்து பார்த்தோம்னா கமருதீன் வந்திருக்காங்க. இன்னொன்று பிக் பாஸ் ஹவுஸுங்க சபரீஸ்தன் சம்திங் என்னமோ நினைக்கிறேன். சபரி அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்பராக வந்திருக்காரு. ஸோ வாட்டர் சூப்பர்வைசர், அங்கே குடிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும், என்ன மெத்தடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் சபரீஷனும் இவர் கமருதீன் தான் வந்து அதை முடிவு பண்ணணும். ஒருத்தர் தண்ணி வந்து இப்போ மறுபடியும் போய் இல்லை எனக்கு குளிக்கிறதுக்கு தான் வேணும் தண்ணி அப்படின்னாலும் அதை வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது தான். ஆனால் அந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறத அவங்க தடுக்கிற விஷயத்தை தான் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி குளிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி எத்தனை பேர் குளிப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு கனி மேடம் தான் ஃபஸ்ட்டு போய் குளித்தாங்க. இப்படியே டாஸ்க்கு வந்து இதில் ஆரம்பிச்சிருக்குது. இந்த டாஸ்கில் மொத்தமாக வந்து ஒரு மனுஷனை டோட்டலாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வாட்டர் மெலனை அவர் நினச்சிப்பார், வாட்டர் கேம் வந்துன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் என்ன தான் உள்ளே அனுப்புவாங்க போல், நான் தான் வாட்டர் மெலன் ஸ்டார் ஆச்சே, தண்ணி எப்படி தரணும்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மைண்டில் இருந்தார். கடைசியில் அவர் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்க மொத்தமாக. அவர் அப்படியே போயிட்டுருக்கு. டாஸ்கில் அவங்கள இன்னும் வரக்கூடிய டாஸ்கில் வந்து சேர்த்திப்பாங்க அப்படின்னு கூட தெரில. ஏன்னா அந்த டாஸ்கில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்கன்னா இதிலேருந்து யார் போய் அந்த கேமில் கலந்துக்கலாம் வந்து தேர்ந்தெடுக்கும் போது பார்வதி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. கமருதீன் இவங்க எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு வைஸில் வந்து செலக்ட் பண்ணி உள்ளே இது பண்ணுறாங்க. அதில் ஓட்டிங் பார்த்தோம்னா கமருதீனுக்கு அதிகமாக ஓட்டு வந்துச்சு. இன்னொரு இதில் வந்து ஓட்டிங்லாம் சபரீஷனை வந்து இதை சூஸ் பண்ணாங்க. இப்படி அந்த 2 பேரை தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த டாஸ்கில் யார் யார் வேணும் வேண்டாம் அப்படின்னு சேர்த்திக்க போகிறேன்னு தெரில. ஒவ்வொருத்தரும் அவங்களோட முன்னெடுப்பை உள்ள வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போது விக்ரம் வந்து டாஸ்க் படித்தோடனே நிறைய பேர் வந்து அவங்களோட விஷயங்களை முன் வைக்கும்போது பின்னான முரண்பாடுகள் இருந்தாலும் சில விஷயத்தில் ஒத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒருத்தர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் அந்த டாஸ்க்குள்ளே அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுலேயும் வந்து அந்த டாஸ்கில் வந்து தண்ணி வந்து எப்படின்னா ஒரு 2 பக்கமும் சைரன் வச்சுருப்பாங்க. சவுண்ட் இல்லாத சைரன் வச்சுருப்பாங்க. லைட்டு அது எரியும் போது மட்டும்தான் அந்த 10 செகண்ட் டைமிங் கொடுப்பாங்க. அந்த 10 செகண்ட் அந்த லைட் எரியும். அந்த 10 செகண்ட் லைட் எரியறதுக்குள்ளே கொண்டு போய் அந்த டேங்கை வந்து நவுத்தி அந்த பக்கம் வைக்கணும். அதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், சாப்பாட்டுக்கு இல்லை குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த வீக்குக்கு உண்டான மொதல் டாஸ்க் அது தான். டாஸ்க் அடுத்தடுத்து போக போக மாறும். அடுத்த என்ன டாஸ்க் வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாஸ்க் கூட மட்டும் இல்லை, அடுத்து இந்த வீக்கெண்ட் வரும்போது காஸ்டியூம்ஸ் எப்படி போகுது, ஃபஸ்ட்டு பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்க உள்ளே என்ன பேசணும் பேசக்கூடாது, எதனால் வந்து அவங்க ஸ்டிக்கர் அந்த ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க ஏன் வந்து பிளாக் கலர் ஒட்டியிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் ஏன் பிளாக் ஒட்டியிருக்காங்கிற விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோலையும் அவங்களுக்கு உண்டான சேலரி அக்ரிமெண்ட் இதில் எப்படி கொடுப்பாங்கிற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம்.